உலகத்தில் இருக்க எல்லா விஷயங்களுமே நான் அப்படின்னா அது சத்தியமாக சாத்தியமாகாது. ஏன் நம்ம சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், குடிக்கிற தண்ணீராக இருக்கட்டும், ஏன் இந்த சமூகத்தில் இருக்க அத்தனை பரிமாணங்களும் பிறராக தான் இயங்குகிறது என்றது நான் இந்த இடத்துல ஆணித்தரமாக கொடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் கொடுக்குற உற்சாகம், நீங்கள் கொடுக்குற சந்தோஷம், ஆரவாரம் தான் எங்களுக்கு வந்து பூஸ்ட், ஹார்லிக்ஸ். ஏன்னா இது எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தாரு. அதனால் இங்கே இருக்க எல்லாருக்காக ஒரு பெரிய கைத்தட்டல். கேட்கல சத்தமா, கேட்கல சத்தமா. அது இதை எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. கேட்டுச்சா? அவருக்கே கேட்டோம். பாப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்க எனக்காக மட்டுமே வாழ்றாங்க, தனக்காக வாழ்றாங்க அப்படின்னு பேசுறாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பாவமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு சில விஷயத்தை நான் புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, என்னைக்குமே சாப்பாடை தனக்காக சாப்பிட்றதை விட மற்றவங்களுக்கு பரிமாறி அந்த சாப்பிட்டவங்க அப்பாடா இன்னைக்கு என் வயிறு நிறைஞ்சிச்சு, என் மனசு நிம்மதியாக இருக்குன்னு சொல்லும் போது அந்த சந்தோஷத்தை விட உலகில் வேற பெரும் மகிழ்ச்சி இருக்காது. இது என் குடும்பத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தது, நான் பார்த்த விஷயங்கள் நிறைய. இதுதான் இந்த ஜென்ரேஷனில் எந்த ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாலும் முதல்ல வீட்டில் சொல்கிறாங்களோ சொந்தக்காரங்கிட்ட சொல்கிறாங்களோ கிடையவே கிடையாது. முதல்ல இன்ஸ்டாகிராமில் எடுத்து ஸ்டோரி போட்டோமா, போஸ்ட் போட்டோமா, எத்தனை பேர் லைக் பண்ணாங்க, யாரெல்லாம் கமெண்ட் பண்றாங்க, so cute, you are looking so lovely அப்படின்னு எத்தனை பேர் கமெண்ட் பண்றாங்கன்னு பார்க்கறதுலாம் பெரும் நிம்மதி, சந்தோஷம் இருக்கிறது. அப்போ அவங்க போஸ்ட் போடுறவங்க எல்லாமே தனக்காக வாழ்றாங்களா? கிடையவே கிடையாது. பிறர் என்ன லைக் பண்றாங்க, எப்படி கமெண்ட் பண்றாங்கன்றதை பார்க்கறதுக்காக மட்டுமே, பிறருக்கான மகிழ்ச்சிக்காக மட்டும்தான் இங்கே வாழ்றாங்கன்றதை நான் ஆணித்தரமாக கூறுறேன்.